ஒரு 3 நாளைக்கு முன்னுக்கு தான் வந்து ஒரு எங்களை பொறுத்த வரைக்குமே வந்து எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் செய்தாலுமே நாங்கள் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் கூட இந்த வீட்டை ஒரு ஃபேமிலி வந்து கதைச்சிட்டு போனோம். இப்படி கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறேன். அதுக்கு இடத்துல வந்து எங்களோட ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு. அவரை ஒரு தூக்கி காட்டிட்டு அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கும் நான் தாரகா. இன்றைய நாளில் வந்து ஒரு சந்தோஷமா இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நிறைய நாளைக்கு பிறகுதான் வந்து உங்களோட இந்த காணொலி ஊடாக சந்திக்கிறேன். அதுல வந்து உண்மைக்குமே வந்து சந்தோஷம். போன கிழமையில வந்து எங்கள்ட ஆதிராமா வந்து கோவிலுக்கு கூட்டி கொண்டு போனதை பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு சில காணொலிகள்லாம் வந்து போன கிழமை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கிழமை வந்து நான் தொடர்ச்சியாக காணொலி எடுப்போம் என்று சொல்லிட்டு இந்த சனிக்கிழமையை வந்து வலுக்கிட்டு இருக்கிறேன். அதில் உண்மைக்குமே நான் இந்த காணொலி எடுக்கணும், தொடர்ச்சி அடுக்கணும் என்று நினைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது வந்து உங்களோட அன்பு தான். உண்மைக்குமே எங்களில் நீங்கள் வச்சிருக்கிற அன்பை நினைக்க வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு முன்னுக்கு வரும் எங்கள்ட வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவர் எங்கள்ட காணொலிகளுக்கு போடக்கூடிய கருத்துக்களை பார்க்க வந்து நாங்கள் திரும்ப திரும்ப காணொலியை செய்யணும் அப்படி என்று சொல்லி ஒரு மனசுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவர்கிட்ட ஒவ்வொரு கருத்துக்களையுமே பார்க்க அவ்வளோ ஒரு முழுநீள கருத்தாக போடுவார். அப்படி ஒவ்வொரு கருத்தையுமே வந்து நாங்கள் குடும்பத்தோடு இருந்து வாசிப்போம். அப்படி ஒரு சந்தோஷமாகவே இருக்கும் அந்த கருத்துக்களை கேட்க. அந்த கருத்துக்கள்லாம் வந்து இவ்வளவு தூரமும் எங்களை கொண்டு வந்து சேர்த்தது. அவர் மட்டுமல்ல, நீங்கள் எல்லாருமே போடக்கூடிய கருத்துக்களை நாங்கள் இவ்வளவு தூரமே கொண்டு வந்து சேர்த்தது என்றுதான் சொல்லணும். அப்படி அவர் கருத்து போட்டு கொண்டிருந்த நேரத்தில் வந்து ஒரு நாள் எங்கள்ட ஃபோன் நம்பரை பார்த்துட்டு எங்களோட கால் பண்ணி கதைச்சவர். அப்படி கதைச்சிட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னுக்கு தான் வந்து ஒரு வீடியோ எங்களுக்கு போட்டு விட்டவர். இதை வந்து உங்களோட இன்ட்ரோ வீடியோவாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படி என்று சொல்லி இந்த வீடியோவை எங்களை பொறுத்த வரைக்குமே வந்து எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் செய்தாலுமே நாங்கள் அது ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் வந்து பார்ப்போம். அப்படி இருக்க உங்களோட வீடியோவுக்கு வந்து நீங்கள் இந்த இன்ட்ரோ வீடியோவை போடுங்க அப்படி என்று சொல்லி ஒரு வீடியோவை எடிட் பண்ணி எங்களுக்கு தரைக்க வந்து அது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது. அவற்றை பேர் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அவற்றை பேர் வந்து எங்களோட வீடியோவை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ற நீங்கள்னு சொன்னா வந்து அவற்றை கமெண்ட்ஸை பார்க்க வந்து உங்களுக்கு விளங்கும் அவர் எங்களில் எவ்வளோ அன்பா வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அதைத்தான் வந்து நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவற்றை பேர் சந்தீப் அப்படி என்று சொல்லி ஒரு கமெண்ட்ஸ் கொண்டு வரும். அவர் எங்களோடையுமே வந்து கதைச்சிருக்கிறார். இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து எங்களுக்கு அந்த வீடியோவை போட்டுவிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோன் எடுத்து கதை கேட்க உங்களோட கவிதை நல்லா இருக்கு அப்படி என்று சொல்வார். திரும்ப திரும்ப உங்களோட கவிதையை பற்றி தான் வந்து அடிக்கடி கதைப்பார். அப்படி கதை கேட்க வந்து இந்த கவிதையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன செய்யலாம் அப்படி என்ற ஐடியா கூட ஒரு நிறைய எனக்கு தந்திருக்கார். அதெல்லாத்தையும் கேட்க வந்து உண்மைக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படி கதை கேட்க அதே நேரம் வந்து அவருக்கு எங்கண்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்று சொன்னா கவிதை தான் என்ற ரீதியில வந்து நானும் இன்றைய காணொலியை அவற்றை இன்ட்ரோ வீடியோவோட ஆரம்பிக்க போறேன். அதால ஒரு கவிதையோடைய இன்றைய காணொலியை நகர்த்துவோம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருக்கிறேன். உண்மைக்குமே வந்து சந்தீப் அவர்கள் வந்து என்ன அவரோட ஒரு பிள்ளையா தான் வந்து நினைப்பார். என்னன்னு சொன்னா ஒவ்வொரு கமெண்ட்ஸ் போடைக்குமே வந்து அவர் அப்படித்தான் வந்து போடுவார். அவர் சந்தீப் அவர்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் மிகவும் மிகவும் நன்றி சொல்றேன். இந்த இடத்துல வந்து ஒரு மண்டை ஒன்று தெரியுது, கொஞ்சம் பிரச்சனையா தானே இருக்குதா? அது முக்கியமான விஷயம் கதைச்சு கொண்டிருக்கேங்க. வா கிட்ட வா காட்டுறது வா வரப்போறேன்னு சொல்லி வந்து நிற்கிறேங்க. பாதி தான் தெரியுது அப்படின்னு வந்து காட்டுறது. அவர் ஒவ்வொரு முறையுமே சொல்லி உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் எது வேணுமெண்டா கூட சொல்லுங்க, நான் வந்து அங்கேருந்து உங்களுக்கு அனுப்பி விடணும்னு சொல்லி சந்தீப் அங்கிள் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையுமே வந்து சொல்லுவார். அப்படி சொல்ல கேட்க வந்து நான் சந்தோஷப்படுறேன். நான் எங்களை இப்படி கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறேன். அதுக்காக நான் எதுவும் கேட்குறேன் அவர்கிட்ட. அவர் என்னட்ட எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களோ என்று சொல்லி அவர் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் சரி எங்களுக்கு மோட்டிவேஷனாக கதைக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த காணொலியை வந்து நான் அவருக்கு தான் வந்து செய்கிறேன். அந்த இடத்துல வந்து எங்களோட ஒரு ஆள் வந்து நிற்கிறார். அவர் ஒரு தூக்கி காட்டிட்டு பாருங்க. ரைட், ஹாய் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். அம்மா என்ன செய்யறா? அப்பா அம்மம்மா சித்தா தாத்தா சூச்சி வாங்கி போட்டாரோ? ஜோமாமா அவரும் சூச்சி. உங்களுக்கு யார் சூச்சி வாங்கி தரது? சூச்சி யார் வாங்கி தரது? பாட்டு ஒன்று பாடி காட்டுங்க. பாட்டு ஒன்று பாடி காட்டுங்க.
இந்த இடத்துல வந்து எங்களுடைய சப்ஸ்கிரைபர், அதாவது எங்களுக்கு இன்ட்ரோ வீடியோ எடிட் பண்ணி தந்தவர், அவருக்காகத்தான் வந்து இந்த காணொலியை செய்கிறேன். அவருக்காக இந்த கவிதையை வந்து நான் டெடிகேட் பண்றேன். அவருக்கு இந்த கவிதை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த கவிதையோட தலையங்கம் மண்ணறம். பாங்கான பணியாரம் ஆங்காங்கே ருசிக்க தேங்கி கிடந்தாலும் அது இன்றி ஏங்கி தவிக்கும் ஏழை எளியவரிடம் அடித்து பறிக்கும் குணம் படைத்த மாந்தர் வாழும் இப்புவியில் எங்கே காண மன்னரம்? சாதிக்கு துடிக்கும் சாமானியனை சாக்கடையில் தள்ளிவிடும் ஏற்ற இறக்கம் பார்த்தே. நெஞ்சில் நேயத்துடன் வார்த்தையில் மெய்மையுடன் சொல்லும் செயலும் ஒத்தபடி மண்ணில் வாழும் மாந்தரை பார்க்க மனம் ஏங்குகிறது. எது அறம்? அன்னையின் நரம் குயில் குஞ்சை காகம் நேசிப்பது போல, ஆசானின் அறம் கர்ணனின் குணம் போல, இல்லத்தின் அறம் இல்லை என்றாது இருப்பதை பகிர்வது, உற்றாரின் அறம் புரணி பேசி படுகுழியில் தள்ளாது இருப்பது, பிள்ளையின் அறம் நரையுற்று தோல் சுருங்கினாலும் மறு குழந்தையாய் மனதார ஏற்று கடமையை செய்வது, கற்றவனின் அறம் பிறருக்கு கற்பிப்பது, மண்ணின் அறம் சாதி மத பேதமின்றி உயர்ந்தவன் தாழ்ந்தவனின்றி ஏழை எளியவனின்றி சமத்துவம் காப்பது, இவை அனைத்தும் சேர்ந்ததே மண்ணின் அறம். இந்த கவிதை வந்து மண்ணின் அறம் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து எழுதியிருக்கிற கவிதையை பற்றிய கருத்துக்களையுமே வந்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. உண்மைக்குமே திரும்ப திரும்ப நான் சந்திப்பங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நன்றியை சொல்றேன். ஏனென்று சொன்னா எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் செய்தாலுமே வந்து நாங்கள் அது ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் வந்து பார்ப்போம். அப்படியே அவர் ஒவ்வொரு முறையுமே வந்து அவருடைய கருத்துக்கள்ல போடைக்க வந்து அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும், மோட்டிவேஷனா இருக்கும், இன்னும் ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நாங்கள் ஃபேமிலியா போடைக்க ஒவ்வொரு காணொலியிலுமே வந்து கேட்பார். ஒரு சில காணொலிகள்ல சாமினி என்ன செய்யறா, மிதுசா என்ன செய்யறா, தித்திகா ஆதிரா அப்படின்னு சொல்லி எல்லாற்ற பெயரையுமே வந்து இணைக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு விதமான இன்பங்களா இருக்கும். எங்களை நேசிக்கிறதுக்குமே வந்து உறவுகள் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சந்தோஷமாவே இருக்கு. காலையிலுமே வந்து வந்த ஃபேமிலியோட கதைச்சதுலயும் வந்து ஒரு சந்தோஷமா இருந்து வந்து எங்க பிள்ளைங்க 31 வீடியோ பார்த்து நாங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்க வந்து அது ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். நாங்க செய்யறதுக்கு ஒரு பலனா அதை நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம். சரி, இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றோம். நாளை தினம் மற்றும் ஒரு சிறந்த காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.